இப்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சிருக்காங்க. தொழிலதிபர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சினிமா நடிகர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த மாரி அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், இந்த மாரி சோதிடம் பார்க்கிறவங்க இருக்கட்டும், ம். என்ன மாரி மாந்திரீகம் செய்றவங்க, இவங்கெல்லாம் கருணாயட்சினி வச்சிருப்பாங்க. கருணாயட்சினி வச்சிருப்பாங்க, ம். உச்சிஷ்ட கணபதி வச்சிருப்பாங்க, கணாயட்சினி வச்சிருப்பாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஒரு தேவதைய நம்ம சித்தெடுத்தோம்னா, மிக துல்லியமா சொல்ல முடியும். என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல முடியும். எதிர்காலத்த கணிக்க முடியும். ம்ஹ்ம். உனக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு. இல்ல ம். மத்த விஷயங்கள். இல்ல இந்த மாரி பங்கம் ஏற்பட போகுது. ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல முடியும். இல்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் வெளிநாடுகள்ல இன்னைக்கு மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர்ல எல்லாம் சூதாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ம்ஹ்ம். இப்ப மலேசியாவுல கெந்திங்ன்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே. சரிங்களா? அந்த ம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மலேசியாவுல கெந்திங்ன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கெந்திங்ல சூதாட்டம் மட்டும் தான் நடக்குது. ம்ஹ்ம். வேற எதுவுமே கிடையாது. அங்க சூதாட்டம் மட்டும் தான் நடக்குது. அந்த சூதாட்டங்கிறது நீங்க சாதாரணமா ஒரு 10,00,000 20,00,000 பிளங்குற இடம் கிடையாது. 1 மணி நேரத்துக்கு இந்தியா மதிப்புக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி, 20,000 கோடி உள்ள போகும், உள்ள வெளியில வரும்.